பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது, சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு பாத்தீங்கன்னா பீடை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது எந்த வேலையுமே சுறுசுறுப்பா செய்ய முடியாது, வேலை இருந்துமே செய்ய முடியாது. ஆமா, என்ன இன்னைக்கு வேலைக்கு போய் என்னத்தை செய்ய போறோம், விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், வேலைக்கு போறதுனாலே அவனுக்கு அலுப்பா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா எந்த வேலையுமே அவனால செய்ய, பீடைன்னு அவனுக்கு உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டது மாதிரி வலிக்கும். உடம்பு 10 பேர் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு எந்திருக்க முடியாத அளவுக்கு இப்படி நெளிவான் இப்படி நெளிவான், ஒரு மாதிரி நெளிவான், எந்திருக்க மாட்டான். அவனை 10 தடவை சொன்னா கூட அவன் எந்திருக்க மாட்டான், அந்த பெட்ல இருந்து எந்திருக்க மாட்டான். அவன் படுத்திருக்கிறதுல உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுங்க அப்படின்வான், உடம்பெல்லாம் வலிக்குதுங்க அப்படின்வான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்த காரணங்கள் இருக்கும். சில பேருக்கு சுறுசுறுப்பா இருக்க முடியாது, திருஷ்டி காரணமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் ஹெவியா ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கங்க நிறைய. அதாவது வேலை அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை தெய்வம். இப்ப இன்னைக்கு நீ கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நீ உட்காந்து வேலை செய்யறேன்னா அது உனக்கு தெய்வம். நீ அது படிப்பு படிச்சிருக்க, உனக்கு அது உனக்கு தெய்வம். நீ ஐடிக்கு படிச்சிருக்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நீ அது படிச்சிருக்க, அது உனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, நீ அதில் வேலை செய்யற. நான் கோயிலுக்கு படிச்சிருக்கேன், எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, நான் எனக்கு வேலை செய்யறேன். நான் இதுல சாமி சுத்துறதுக்கு சாமி கூட போறேன், நான் அவ்வளவு வேலை செய்யறேன், எனக்கு உடம்பு வலிக்கும். அப்ப என்னுடைய உடம்பு வலிக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். அதே போல ஒரு கேமராமேன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு டைரக்ஷன் பண்றாங்க, ஒரு கேமராமேன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கும், அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். ஒரு மேஸ்திரி எடுத்துக்கோங்க, ஒரு கட்டட வேலை கலைஞர் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எத்தனை கல்லு, 10-15 கல்லு தலையில வச்சு தூக்கின்னு போறாங்களே. ஒண்ணுல ஐடி வேலை செய்யறவங்கள போயிட்டு 10-20 கல்லு தலையில தூக்கி வச்சு அனுப்பிங்க பார்ப்போம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கீழே போட்டு முடிஞ்சுதா, பண்ண முடியுமா உங்களால? அதான். ஒரு மேஸ்திரி வேலை செய்யறவர்கிட்ட கம்ப்யூட்டர் கொடுத்து வேலை செய்யுங்கன்னு சொன்னா அவரு செய்வாரா? செய்ய மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை. அட்வொகேட்னு அவங்களுக்கு தான் அந்த வேலையோட, ஒரு வழக்கறிஞர்களா இருந்தா அவங்களுக்கு தான் அந்த வேலையோட சூக்ஷ்மம் தெரியும், அவங்களுக்கு தான் அதோட விஷயங்கள் தெரியும். எனக்கு தெரியுமா அதை பத்தி? தெரியாது. எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வேலையை பத்தின விஷயங்கள் தெரியும். அதுக்குன்னு அவங்க படிச்சிருப்பாங்க, ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, எல்லாத்துக்கும் தான் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லா விஷயமுமே இருக்கு, எல்லாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை. அப்ப அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு வலிக்குங்க. சில பேருக்கு எல்லா வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். சில பேர் சுறுசுறுப்பா அந்த வேலையை புதுசா சில பேர் டக்கு டக்குன்னு அந்த வேலையை போய் செஞ்சிருவாங்க. சில பேருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிப்பா, நீ அந்த வேலையை இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நாள்ல செய்ய முடியாது. அவங்களுக்கான விஷயம் தான் இது. உடம்பு பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி, பீடு பிடிச்ச மாதிரி. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே தான் இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும், அந்த நாள் உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் குறைய வேண்டும். எதிர்மறை ஆற்றல் குறைந்து நல்ல ஒரு ஆற்றலோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க அந்த நாள்ல நீங்க கடக்கணும். அந்த நாள் நமக்கு நல்ல நாளா இருக்கணும், நல்ல நாளா அமையணும். இன்னைக்கு நான் போற இன்டர்வியூ சக்சஸ் இருக்கணும், இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் எனக்கு நல்லதா இருக்கணும், இன்னைக்கு நான் போற இடத்துல எனக்கு இன்னைக்கு என்னுடைய ஓனர்கிட்ட எனக்கு நல்ல பேர் இருக்கணும், எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு எதிர்மறை ஆற்றல், கெட்ட விஷயங்கள் போய் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு காலையில நீங்க குளிக்கிற தண்ணியில, வெதுவெதுப்பான நீரா இருந்தாலும் சரி, சுடுநீர், நீங்க சில பேர் வெந்நீர்ல குளிக்கிறவங்களும் இருப்பீங்க, பச்சை தண்ணீர்ல குளிக்கிறவங்களும் இருப்பீங்க. வெதுவெதுப்பான நீரா எந்த இதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்துக்கோங்க, நல்லா அழகா நல்ல வேப்பிலை எடுத்துக்கோங்க, தண்ணியில போடுங்க. தண்ணியில போட்டு கொஞ்சம் வீட்டுல இருக்கிற பொருள் தான், துளி நல்ல கஸ்தூரி மஞ்சள்னு சொல்றோம் இல்லையா, நல்ல மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்லு உப்பு தெரியுமா, நல்ல கல்லு உப்பு, இந்த உப்பு எல்லாம் சொல்றாங்க. அதுமாதிரி நல்ல வெள்ளை கல்லு உப்பா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. எடுத்த தண்ணியில போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியில போட்டுட்டு நல்லா இந்த இது ஃபுல்லா இது பண்ணிட்டு, தலைக்கு நீங்க குளிச்சாலும் சரி, எப்படி குளிச்சாலும் சரி, அந்த தண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிங்க. போட்டுட்டு உடனே குளிக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியில நல்லா சுத்தமா முகம் ஃபுல்லா நல்லா குளிங்க. நல்லா எந்த விதமான இது இல்லாம நல்லா குளிங்க. குளிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா, நல்லா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சுவாமி கிட்ட நின்று தொலை தொட்டிண்டு உங்களோட இதெல்லாம் இது பண்ணி சுவாமி கிட்ட நின்றுண்டு சிவசிவான்னு நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கோங்க. சிவசிவான்னு உங்களுக்கு எது பழக்கமோ, திருமண் வச்சுக்கிறதா திருமண் வச்சுக்கோ, விபூதி சிவசிவான்னு நெத்தில நல்ல விபூதி வச்சுன்னு அந்த விபூதி 2 வாயில போட்டுக்கோங்க. போட்டுண்டு விபூதி 2 வாயில போட்டுண்டு
அதுக்கப்புறமா விளக்கேத்துறதோ நீங்க பூஜை பண்றதோ உங்களுடைய வாழ்க்கை அன்றைய நாள்ல நீங்க கடந்தீங்கன்னா இருந்த நாளை விட 2 மடங்கு சூப்பரா வேலை பார்ப்பீங்க. 2 மடங்கு சூப்பரா, 10 மடங்கு சூப்பரா வேலை பார்ப்பீங்க. என்னமோ புது உற்சாகம் பிறந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு போன மாதிரி இருக்கும். இந்த 3 பொருளை சேர்த்து குளித்தால் அன்றைய தினம் உங்களுக்கு அடிச்சு போட்ட மாதிரிலாம் இருக்காது. என்னதான் நீங்க வேலை செஞ்சுட்டு வந்தாலும் மறுநாள் நீங்க சுறுசுறுப்பா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. சோம்பேறித்தனமே உங்களுக்கு வராது. அந்த ஒரு கெட்ட விஷயமே உங்களுக்கு வராது. அதனால இந்த விஷயத்த நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டசாலி. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அமோகமா உங்களுக்கு அந்த வேலை முடியும். சுபம்.